வெல்கம் டு எம்ஐ குட்டீஸ் நண்பர்களே. நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் லீவ்லாம் விட்டால் வந்து எங்கள் ஊரில் வந்து நாகப்பழ மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த இடத்துக்கு பேரே நாகப்பழ மரம் இருக்க இடம் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனால் மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதில் வந்து நாகப்பழம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். அங்கே எப்படி தெரியுமா இருக்கும், நாங்கள் படிக்கிற நாகப்பழம் வந்து இவ்வளோ தான் இருக்கும், வெறும் கொட்டை தான் இருக்கும். அதில் மேலே லைட்டாக செதா இருக்கும், பிடிக்கும் தோப்பு. ஆனால் இந்த பழம் ரொம்ப பெருசாக இருக்குது, தித்திப்பாக இருக்கு. கொட்டை விட பழம் நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் ஊரில் பறிக்கிற பழத்தில் வந்து கொட்டை தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருக்கு. மருதமலை ஏறி எல்லோரும் ஏறி பறித்து உடுக்கி கீழே இருந்து பொறுக்கி அது வரை ரோட்டு ஓரத்தில் இருக்கும். பஸ் வரும்போது லாரி வரும்போது பார்த்து பயங்கரமாக பொறுக்கி வண்டி ஏறாமல் வண்டி வர்றதுக்குள்ளே குலுக்கிட்டு நாங்கள் பொறுக்கிடுவோம். சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். பட் இவ்வளோ பெரிய நாவப்பழம் வந்து செம்மையாக இருக்குது, ஈஸியாக கிடைக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம போய் மரத்தில் அடித்து பிடிச்சி பிடுங்கி சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தான். இருந்தால் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பங்கு பிரித்து சாப்பிட்றது. ஸோ யாருன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது போய் நாவப்பழம் கொரிக்கலிக்காய் பழம்லாம் பறிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, எங்கள் அம்மா எனக்கு பெருசு பெருசாக வாங்கி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, பாய்.